அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி சைட் டிஷ் தாளிச்சாங்க. நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் வீட்டில எல்லாம் இது கண்டிப்பாக செய்வாங்க. பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் 1/4 கப் கடலைப்பருப்பு, 3/4 கப் துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து இப்படி வகுந்து போட்டுக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்போது தக்காளியில் பாதி சேர்த்துக்கோங்க, வெங்காயத்துலேயும் பாதி சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 100 கிராம் மட்டன் வாங்கியிருக்கேங்க. கொஞ்சம் எலும்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சுவை கொடுக்கும். அடுத்து இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துடலாம். அப்புறம் குக்கரை லாக் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு இது பொரிஞ்சு வரட்டும். பட்டை கிராம்பு பொரிஞ்சு வந்ததும் நம்ம மிக்ஸில் வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். இப்போது வெங்காயம் நல்லா செவந்து வந்தோடனே மிச்சம் இருக்கிற தக்காளியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போது தக்காளியும் நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. 3 கத்திரிக்காய் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கத்திரிக்காயும் இதில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது கத்திரிக்காயும் எண்ணெயில் வதக்கியாச்சுங்க. அடுத்து இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா கொதித்து கத்திரிக்காயெல்லாம் வெந்து வரட்டும். இப்போது கத்திரிக்காய் 3/4 பதம் வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பு இது எல்லாமே இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். கரம் மசாலா சேர்த்த கையோட குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கவனமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. இப்போ இது கொதித்து ஓரளவுக்கு நல்லா கெட்டி சேர்ந்து வரணும். அதுக்காக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். தாளிச்சாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்த கையோட நான் ஒரு 5-6 பீஸ் மாங்காய் சேர்த்துருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிச்சாவுக்கு மாங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் மாங்காய் சேர்க்கலைன்னா கண்டிப்பாக புளி சேர்த்துக்கணுங்க. நான் எடுத்துருக்கக்கூடிய மாங்காய் நல்லாவே புளிப்பாக இருக்கும், அதுக்காக நான் புளி சேர்க்கலை. இப்போ இது எல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே கொதித்து எல்லாமே ஒன்று சேர்ந்து சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நமக்கு மட்டன் காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு தாளிச்சா கெட்டியாக இருக்கணுங்க, அப்போ தான் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். அதில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக மல்லித்தலை, அப்புறம் ஒரு கருவேப்பிலை
சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.